ஹீரோ வந்து ஒரு ரவுடியாக தான் இருக்கார் பனிவிழும் மலர்வனத்தில். ஹீரோயின் வந்து ஒரு நல்ல நிலமையில தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து ரவுடியோட ஹெட்டாக இருக்கிறவங்க ஒரு வில்லி. அவங்க தான் ராஜேஸ்வரிங்கிற கேரக்டரு. ஹீரோயினோட தம்பி தான் வந்து இதில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தம்பிக்கு வந்து 2 ஹீரோயின் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஹீரோவோட தங்கச்சியும் இன்னொரு பொண்ணையும். இப்படி தாங்க கதை போயிட்டுருக்குது. ஏற்கனவே ஹீரோயினுக்கு வந்து நிச்சயம் பண்ணிடுறாங்க போல் முறை மாப்பிள்ளை மாதிரி. படிப்பு முடியட்டும் தம்பியோட படிப்பு அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் ஓகே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இந்த ரவுடி தான் உள்ளே புகுந்துருவாராட்டிருக்குது. மாப்பிள்ளை வீட்டில் எல்லாமே ஓகே தான், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு வீட்டில் கூட கேட்குறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்லிடுறாங்க, என் தம்பி கல்யாணம் முடித்ததும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாமாம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அவங்க வீட்டில் கல்யாண ஏற்பாடெல்லாம் சேரன் படிப்பு முடியட்டும்னு பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அது கல்யாணம் முடியாதாட்டிருக்குது. இப்படி தாங்க ப்ரொமோ போட்டிருக்காங்க. நல்லா தான் கதை போகுது. இது போக போக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.